நமஸ்காரம். வெல்கம் டு 5D எபிசோட். இன்னைக்கு எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எஸ், நம்மளோட ஒரு பெரிய பர்சன், தட் இஸ் குரு, பர்ஃபார்மர், கொரியோகிராஃபர், ப்ரொடியூசர், கிரிட்டிக் அப்படின்னு அடிக்கின்றே போகலாம். ஸ்ரீமதி நந்தினி ரமணி. அவார்ட்ஸுக்கும் குறைச்சல் இல்லை, நல்ல மனசுக்கும் குறைச்சல் இல்லை. ரொம்ப தாராளமாக எல்லாரையுமே தன்னுடைய குழந்தைங்களாக நினச்சி நிறைய சஜஷன்ஸ், அட்வைஸ் கொடுப்பாங்க. அவங்க கிரேட் அபிநய ராணி, குவீன் அப்படின்னு சொல்லப்படுற பாலாம்மா அவங்களோடையும் கே கணேசன் அவங்கக்கிட்டேயும் நடனம் பயிற்சி பண்ணி இன்றைக்கும் அந்த பாரம்பரியத்தை கடைப்பிடிச்சி அதே ஃபார்மேட்டில் இன்றைக்கும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க. அண்ட் ஸ்காலர், த கிரேட் ஸ்காலர் டாக்டர் வி ராகவன் சாருடைய டாட்டர். இவங்க நம்மளோட இன்னைக்கு அவங்களுடைய ஜேர்னி பற்றி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் அவங்களோட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பார்க்கலாமா? எஸ். நமஸ்காரம் அக்கா. நமஸ்காரம் அக்கா. கான்டெம்பரரி அப்படின்னு இன்னைக்கு வார்த்தையை நம்ம நிறைய கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். பட் இந்த கான்டெம்பரரி தீம்ஸை வச்சுட்டு பண்ண கான்டெம்பரரினா என்ன, ஆக்சுவலி என்ன? ஏன்னா நீங்கள் எவ்வளோ உங்கள் அப்பா ஸ்காலர் புக்ஸே நமக்கு நிறைய விஷயங்கள் அதில் சொல்லியிருப்பார். ஏஸ்தட்டிக்ஸ் இன் சான்ஸ்கிரிட் அப்படின்ற புக்கிலலாம் நிறைய எழுதியிருப்பார். ஸோ எனக்கு உங்களோட வியூவில் கான்டெம்பரரினா என்ன, இன்றைக்கி நாட்டியத்தில் அது ஏதாவது சேர்க்கும் போது அது எந்த அளவுக்கு சேர்க்கலாம்? பரதநாட்டிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இதில் ஒரு தீமேட்டிக்காகவே பரதநாட்டிய மார்க்கம்லாம் சில பேர் அரங்கேற்றத்துக்கே கூட வைக்கிறான். அதை கண்டெம்பரைஸ் பண்ணுறதுங்கிறது, அதாவது பழமையான உருப்படிகள்லேயே வேறு பாட்டுகளை புகுத்தி இல்லை ஒரு வெறும் மியூசிக்கில் ஃப்யூஷன் மியூசிக்கில் வச்சு அந்த மாதிரி பண்ணுறது அப்போல்லாம் கண்டெம்பரைஸ்னு வச்சு அப்படி தான் வச்சுட்டு இருந்தோம். ஆனால் எல்லாத்துக்கும் பேஸ் பரதநாட்டியம் தான். பரதநாட்டியம் ஒன்று தான் உனக்கு யூ கேன் எக்ஸ்பேண்ட் த டெரிட்டரிஸ் அண்ட் இட்ஸ் ஸோ ஃப்ளெக்சிபிள். அதனால் ஒரு அப்ட்ராக்ட் தீம் கூட எடுத்துட்டு ரொம்ப அழகாக சந்திரலேகா ஒரு தரம் பண்ணினார். நம்ம மீரா அவள்லாம் கூட ஆடியிருக்கா. அதில் அது எல்லா ஆண்கள்லேயும் ஒரு பெண்மையும் எல்லா பெண்களில் ஒரு ஆண்மையும் இருக்குங்கிறத எல்லாம் இந்த பரதநாட்டியம் ஸ்லோ மூமெண்ட்ஸ்லேயே வெறும் ஒரு லைட் பேக்ரவுண்ட், வெரி மைல்டு மியூசிக், அதை கூட நான் கவர் பண்ணினேன். இது எப்படி எழுத முடியும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவள் பண்ணின அந்த 45 நிமிஷத்துக்குள்ளே இப்படி பண்ண முடியும், இந்த ஆச்சரியப்பட்டேன். ஆனால் நான் அதை எழுதினத்துக்கு எனக்கு நிறைய பிரிக் பேட்ஸு, என்ன இந்த டான்ஸ்லாம் போய் நீ எழுத ஆரம்பிச்சுட்டேன்னு. பட் அது பண்ணுறது ரெகுலராக மார்க்கம் பண்ணுறதை விட ரொம்ப கஷ்டம். ஏன்னா மூமெண்ட்ஸை கொண்டுடணும், அந்த ஐடியாவை ஆடியன்ஸை அவளுக்கு கேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணி காமிக்கணும், புரியணுமே என்ன பண்றேன்னு. நம்ம அந்த தாட்ஸ்ல இருந்த அந்த கான்டெம்பரரி திங்கிங்ல இருந்தாதான் அவ என்ன பண்றாலும் நம்ம ஜெல் ஆக முடியும். இன்னொன்று, இப்போ நிறைய இந்த சோலோவே வேண்டான்னு சொல்லிட்டு தீமேட்டிக்லாம் பண்ணுறதுல அது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி 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 மகாபாரத ராமாயணம் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அதனால் நாட்டிய ரங்கமில் கூட பண்ணாலே நேற்று இன்று நாளை விமன் அந்த மாதிரி ரொம்ப அழகாக பண்ணா. ஊர்மிளா நேற்று பெண்மணி எப்படி இருந்தால் இன்றைக்கி பெண்மணி எப்படி, நாளைக்கு எப்படி இருப்போன்னு கம்ப்யூட்டரை வச்சுன்னு ஒரு பக்கம் குழந்தை அந்த பக்கம் துளியில் இருக்குது, அவள் எப்படி அதை ரேஞ்ச் குக்கிங் ரேஞ்சோடு வச்சுட்டு எப்படி மேனேஜ் பண்ணுறேன் கம்ப்யூட்டர். ஆச்சரியப்பட்டேன் நான், இப்படி கூட பண்ணேன். அது நடந்து எத்தனையோ 20 வருஷம் இருக்கும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போயிட்டுத்தே. அதனால் கண்டெம்பரரி தீம்ங்கிறதுல எது வேணால் போடுறது. முதல்ல அப்போது இதிலெல்லாம் வேறு தியேட்டர் குரூப்ஸ்லாம் கூட அந்த மாதிரிலாம் நடந்தது. நாட்டிய குரூப்ஸில் இருக்கிறவா தான் தியேட்டர்லேயும் போய் அதெல்லாம் பண்ணி பார்த்தா, எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரோக்ராம்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரிலாம் நிறைய நடந்தது. ஆனால் கண்டெம்பரரிங்கிறதுக்கு என்ன, நிகழ்காலத்துக்கு ஏற்ற வகையில் அமையக்கூடியது. அந்த ஏஸ்தட்டிக்ஸ் மாறாமல், நுண்சுவை மாறாமல் எப்படி அந்த ஐடியாவை கன்வே பண்ணலாம். அதுக்கு எதர் பரதநாட்டியம் இது பண்ண போறியா, இல்லை மோகினி ஆட்டமோட மூமெண்ட்ஸ் வைக்க போறியா, இல்லை ஒரு களரி வைக்க போறியா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து. ஆனால் எவ்ரிதிங் அசம்பிள்ட் இன் டு சம் கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் மூமெண்ட் அண்டு கொரியோகிராஃபி. ஸோ அதை தான் கண்டெம்பரரி. இதனால் அந்த சோலோ மார்க்கம், சோலோ டைப் ரொம்ப கஷ்டம்னா, அந்த ஒரு நட்டியே ஏகாஹாரிய பாத்திர விவரணம் அத்தனை ரோல்ஸையும் பண்ண அந்த
பாலசரஸ்வதிமா சொல்ல இந்த பாத்திர பாகுபாடு காமிக்காத போய் சுற்றி போய் அங்கே நின்று ஒருத்தரை காமிக்கிறது, சுற்றி இந்த பக்கம் வந்து இன்னொரு கேரக்டர், அப்படி பண்ணக்கூடாது. நீ பார்த்துருக்கேன் நம்மளுடைய ஒர்க் ஷாப்லலாம் அந்த பாடிலி இதுலேயே வந்து தனிப்படுத்தி காமிக்கணும். அது பண்ணுறது தான் அந்த சோலோ டான்ஸரோட திறமையை. அதையும் நம்ம இந்த குரூப் மாதிரி பண்ணி காமிச்சோன்னா என்ன அதில் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அபிநய திறமையை வளர்த்துக்கணும். குரூப்பில் பண்ணுறதே கண்டெம்பரரியில் பண்ணுறது உனக்கு அந்த திறமையை வேறுபட்டு உனக்கு பாசிபிலிட்டிஸை கொடுக்கறது. அடுத்தது வந்து இப்போ இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்ம சொசைட்டி நிறைய ஃபுட்லேருந்து ட்ரெஸ்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சொசைட்டி எல்லாமே இதாகுது. ஸோ இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் டான்ஸ்லேயும் இருக்கா? நீங்கள் ஏதாவது சொல்ல, தட் மீன்ஸ் அஃப்கோர்ஸ் அரங்கேற்றம் ஆர்கனைசேஷன்ஸில் வந்துருச்சு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது ஒரு பக்கம். பட் நடன முறைகளில் இல்லை மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங்லேயோ அந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்காங்களா? நிறைய ஃப்யூஷன் வந்தாச்சு, பலவித ஃப்யூஷன் வந்தாச்சு. டேப் டான்ஸிங்கோட ஃபுட் ஒர்க்கை கொண்டுருக்கா. பரதநாட்டியம் ஒரு தீமேட்டிக் பண்ணுறதுலையே டேப் டான்ஸிங் கொண்டு வரா, இல்லை ஒரு பேலேயோட மூமெண்ட்டை காமிக்கிறா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு மியூசிக் செட் பண்ணிக்கிறா. ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக பரதநாட்டியம்ங்கிற கான்செப்டில் தான் அது போகிறது. அது அமெரிக்காலேருந்து வந்து பண்ணினா எல்லோரும் ஆன்னு பார்க்குறாது. நம்ம ஊரில் அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துன்னு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. வெஸ்டர்ன் கான்செப்ட்லேயும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து ஆனால் பண்ணுறவா வந்து கிளியர் கட்டாக இருக்கணும். நான் மாடர்ன் டான்ஸிங்கில் இருக்கேன்னா, வெஸ்டர்ன் டான்ஸிங்கில் இருக்கேன்னா, கண்டெம்பரரி தீம்ஸ் தான் பண்ண போகிறேன்னா, அதில் அப்புறம் வந்து பரதநாட்டியத்துலேயே இருக்க போகிறேன்னா அப்படிங்கிறத வந்து அவளுக்கு ஒரு கோடு கழிச்சுட்டு அந்த லைன் ஆஃப் டிமார்க்கேஷனை கிளியராக வச்சுக்கணும். ஏன்னா இதையும் பண்ணி அதையும் போட்டு எல்லாத்தையும் அவியல் மாதிரி பண்ணி இது ஒரு அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு அது வந்து ஃப்யூஷன் டான்ஸ்ன்னு சொன்னால் அப்படியும் எடுத்துக்க முடியாது. அதுக்கு நல்லா அதுக்கு உண்டான ஃபீச்சர்ஸ் இருக்கணும்.